Almost everything. Everything you need to know. Hello Nanba, Warren Buffett இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. A widespread fear is your friend as an investor because it serves up bargain purchases. அதாவது எல்லா இடத்துலையும் எல்லாருமே பயப்படும் போது பர்டிகுலராக எங்கே திரும்பினாலும் ரிசெஷன் வரப்போகுது, பேர் மார்க்கெட் வரப்போகுதுன்னு எல்லாருமே பயத்தை நியூஸாக பப்ளிஷ் பண்ணும்போது தான் ஒரு இன்வெஸ்டராக அது நம்மளோட ஃப்ரெண்டாக இருக்கும், நிறைய டிஸ்கவுண்ட் ப்ரைஸஸில் இன்வெஸ்ட் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு வாரன் பஃபெட் சொல்கிறாரு. இப்போ நம்ம மார்க்கெட்டை பார்த்தாலும் சரி, இல்லை யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தாலும் சரி, எக்ஸாக்டாக திரும்புகிற இடம்லாம் ரிசெஷன், பேர் மார்க்கெட்டுன்னு இந்த மாதிரி பேச்சு தான் ஓடிட்டு இருக்கு. நம்ம நிஃப்டி இண்டெக்ஸை பார்த்தா அக்டோபர் 2021 ஒரு பீக்கை செட் பண்ணிட்டு அங்கேருந்து 15% கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி 10% கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. யூஎஸோட டவ் ஜோன் இண்டெக்ஸ் வந்து ஒரு 17% ஃபால் ஆகி இப்போ கொஞ்சம் ரெக்கவர் ஆகியிருந்தாலும் நாஸ்டாக் இண்டெக்ஸ் வந்து 30% ஃபால் ஆகி இப்போ வெறும் 5% தான் ரெக்கவர் ஆயிருக்கு. ஆப்பிள், கூகுள், அமேசான், டெஸ்லா, மைக்ரோசாஃப்ட், முன்னாடி ஃபேஸ்புக், இப்போ மெட்டா, நெட்ஃப்ளிக்ஸ்னு எல்லா ஷேர்ஸும் பயங்கரமாக கிராஷ் ஆகியிருக்கு. கிட்டத்தட்ட கோவிட் டைமில் எப்படி ஒரு 30% கிராஷ் ஆகியிருக்கோ அதே மாதிரி இப்போயும் ஆகியிருக்கு. இந்த கிராஷுக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கு. உக்ரைன் ரஷ்யா வார், ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணிட்டாங்க, நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் மாதிரி டெக் ஸ்டாக்ஸ்லாம் இந்த குவார்ட்டரில் அந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் நல்லா காட்டலன்னு அவங்க இந்த நியூஸை சொன்னாங்க, இவங்க அந்த நியூஸை சொன்னாங்கன்னு மல்டிபிள் ரீசன்ஸ்னால இது எல்லாமே பேக் டு பேக் ஒன்றா வந்ததுனால மார்க்கெட்டில் ஃபியர் அதிகமாகி ரொம்ப ஓவர் சோல்ட் ரீஜனுக்கு போன மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இந்த நேரத்தில் ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டராக யூஎஸ் மார்க்கெட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பொசிஷன்ஸை பில்டு பண்ண ஆரம்பித்தோன்னா அது ஒரு நல்ல மூவாக இருக்கும்னு பர்சனலாக ஃபீல் பண்ணுறதுனால ஒரு 10,000 ருபீஸ்லேருந்து யூஎஸ் மார்க்கெட்டில் நான் பொசிஷன்ஸை பில்டு பண்ண போகிறேன். ஸோ சேனலோட ஃபினான்ஸ் ஃப்ரைடே சீரீஸில் ஆல்ரெடி அப்லோட் ஆன யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் வீடியோஸை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு காட்டுங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ஸில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இந்த லைவ் இன்வெஸ்டிங் ப்ராசஸை இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறோம். ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிக்கலாக எப்படி இன்வெஸ்ட் பண்ணணுன்ற ப்ராசஸை பற்றியும் பார்க்கலாம். நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி ஒரு இன்வெஸ்டர்னா பேசிக்கான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். இங்கே இருக்கிற இண்டெக்ஸை நம்ம சென்செக்ஸ், நிஃப்டின்னு சொல்லுவோம். இங்கே நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து மண்டே டு ஃப்ரைடே காலையில் 9:15 மதியானம் 3:30 வரைக்கும் ஓப்பனாக இருக்கும்னு இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சதுனால தான் நம்ம அந்த மார்க்கெட் ஹவர்ஸில் பை அண்ட் செல் பண்ண முடியுது. ஸோ யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்லையும் இந்த மாதிரி என்னென்ன இண்டெக்ஸ் இருக்குது, என்ன டைமிங்ஸ்க்கு ஓப்பன் க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாதானே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த டைமில் கரெக்டாக பண்ண முடியும். ஸோ நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்களை கம்பேர் பண்ணி யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் நம்ம மார்க்கெட்டுக்கும் என்ன சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம டெசிஷன்ஸை கரெக்டாக எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சில யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை இப்போ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் டைமிங்ஸில் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கே காலையில் 9:15 3:30 வரைக்கும் மார்க்கெட் ஹவர்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி அங்கே யூஎஸில் அவங்க 9:30 4 PM வரைக்கும் ஓப்பனாக வச்சிருப்பாங்க. சரி, அவங்களுக்கு 9:30 4 PM வரைக்கும். ஆனால் நம்ம இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன டைமிங்கை ஃபாலோ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் லீவ் இல்லாமல் ஓப்பனாக இருக்க அன்னைக்கு ஈவினிங் 7 PM மிட் நைட்டுக்கு அப்புறம் 1:30 AM வரைக்கும் நம்ம இந்தியாவில் இருந்துக்கிட்டே இன்வெஸ்ட் பண்ண முடியும். அடுத்ததா ஒரு கண்ட்ரியோட மார்க்கெட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறது அவங்களோட இண்டைசஸ் தான். நம்ம இந்தியாவில் இருக்க டாப் 30 கம்பெனிஸை சென்செக்ஸ் இண்டெக்ஸ் மூலமாக ட்ராக் பண்ணுற மாதிரி, டாப் 50 கம்பெனிஸை நிஃப்டி இண்டெக்ஸ் மூலமாக ட்ராக் பண்ணுற மாதிரி, அங்கே அமெரிக்காவில் டவ் ஜோன்ஸ் இண்டெக்ஸு, அதாவது டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க இந்த இண்டெக்ஸு, அமெரிக்காவில் இருக்க டாப் 100 டெக்னாலஜி ரிலேட்டட் ஸ்டாக்ஸை ட்ராக் பண்ணுற நாஸ்டாக் இண்டெக்ஸு, அப்புறம் மார்க்கெட் கேப் பேசிஸில் அமெரிக்காவில் இருக்க டாப் 500 கம்பெனிஸை ட்ராக் பண்ணுற S&P 500 இண்டெக்ஸ் தான் அமெரிக்காவில் இருக்க சம் ஆஃப் த மேஜர் இண்டைசஸ். எப்படி நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், சென்செக்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி அமெரிக்காவில் நிறைய பெரிய கம்பெனிஸ் இருக்கிறதுனால அங்கே டாப் 500 கம்பெனிஸை இந்த மாதிரி இண்டெக்ஸோட ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. நேராக நீங்கள் அமெரிக்காவில் இருக்க டாப் 500 கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா இந்த S&P 500 இண்டெக்ஸ் ஃபண்ட்லையோ இல்லை ETFலையோ இன்வெஸ்ட் பண்ணால் அமெரிக்கா டோட்டல் மார்க்கெட்டில் உங்கள் பணத்தை பிரித்து போட்டு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான். இல்லை அதுவே ஹை க்ரோத்தை கொடுக்கக்கூடிய ஆப்பிள், அமேசான், கூகுள், டெஸ்லா இந்த மாதிரி டெக்னாலஜிக்கல் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி டாப் 100 டெக் ஸ்டாக்ஸை நீங்க NASDAQ இண்டெக்ஸோட
இண்டெக்ஸ் ஃபண்டையோ இல்லை ETF மூலமாக இன்வெஸ்ட் பண்ண முடியும். அடுத்ததாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸை பற்றி பார்த்தோன்னா இங்கே எப்படி NSE அண்ட் BSE வந்து மேஜர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸாக இருக்கோ அந்த மாதிரி அங்கே நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதாவது NYSEன்னு சொல்லுவாங்க, அந்த எக்ஸ்சேஞ்சும் NASDAQ எக்ஸ்சேஞ்சும் தான் மேஜர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். நம்ம போடுற பை இல்லை செல் ஆர்டர் இந்த எக்ஸ்சேஞ்சஸ் மூலமாக தான் ப்ராசஸ் ஆகும். அடுத்ததாக நம்ம இந்தியன் அண்ட் US ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னா ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸ் தான். இங்கே நம்ம ஏதோ ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்கணும்னு நினச்சோன்னா அதை கம்ப்ளீட்டாக முழுசாக ஒரு ஷேரு 2 ஷேருன்னு இப்படி தான் வாங்க முடியும். ஆனால் US ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போ நீங்கள் ஆப்பிள் ஷேர் வாங்க போறீங்கன்னா அது $150 இருக்குன்னா உங்ககிட்ட $1 இருந்தால் கூட அதுக்கேற்ற மாதிரி டிவைட் பண்ணி 0.006 ஷேர்ஸ்ன்னு இப்படி கூட தருவாங்க. ஸோ ஒரே ஒரு அமேசான் ஷேர் இல்லை கூகுள் ஷேர் வந்து லட்சக்கணக்கில் இருக்குது, நான் எப்படி வாங்குறதுன்னு அந்த மாதிரிலாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ராக்ஷனலாக வாங்கிக்க முடியும். ஸோ இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து US ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம IND மணி ஆப்பை யூஸ் பண்ணி ப்ராக்டிக்கலாக எப்படி ஃபண்ட் டெபாசிட் பண்ணுறது, எப்படி ஒரு US ஸ்டாக்கை வாங்குறது, இல்லை எனக்கு US ஸ்டாக்லாம் அனலைஸ் பண்ணுற அளவுக்கு நாலேஜ் இல்லை ஆனால் US ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஒரு பேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக எப்படி நம்ம யூஎஸோட டாப் 500 கம்பெனிஸில் இல்லை டாப் 100 டெக் ஸ்டாக்ஸில் S&P 500 அண்ட் NASDAQ இண்டெக்ஸ் மூலமாக இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர், இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கிடையாது. ப்ராக்டிக்கலாக எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணுன்ற ரீசனுக்காக, அதாவது எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் இந்த ப்ராசஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம IND மணி ஆப்பில் நம்ம US ஸ்டாக் அக்கௌண்ட்டை ஃபண்டு பண்ணாதான் நம்மளால் US மார்க்கெட் ஹவர்ஸில் நமக்கு தேவையான ஷேர்ஸ் இல்லை இண்டெக்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுற ETFஸை வாங்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அமெரிக்காவே இது பேர் மார்க்கெட்டு ரிசெஷன் டைம்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால இப்போ மார்க்கெட் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் இருந்தாலும் நம்ம அதிகமாக ரிஸ்க் எடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக பொசிஷன்ஸை பில்டு பண்ணலான்ற ஐடியாவில் 10,000லேருந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ 10,000 இப்போ நம்ம US ஸ்டாக் அக்கௌண்ட்டுக்கு ஃபண்ட் பண்ணிட்டோம். இதை ஃபண்ட் பண்ணுற நேரத்தில் நம்ம 10,000 INR வந்து USDயாக மாறுறதுனால அதோட கன்வர்ஷன் ரேட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே காட்டுற டைம் ஃப்ரேம்குள்ளே நம்ம பேமெண்ட்டை ப்ராசஸ் பண்ணிட்டோம்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் நம்ம INR வந்து USDயாக கன்வெர்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. நம்ம பணம் இப்படி USDயாக கன்வெர்ட் ஆகிறதுனால ஹிஸ்டாரிக்காக நடக்கிற மாதிரி ரூபிக்கு அகேன்ஸ்டாக டாலர் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகிறதுனால நம்ம ரூபி வீக் ஆகிற பெனிஃபிட் நமக்கு இங்க கிடைக்கும். ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 2012 டைம்லலாம் ஒரு USDக்கு 48 rupees தான் இருந்தது. இப்போ ஒரு USDக்கு 77 இல்ல 78 rupees கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஸோ ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இதே ட்ரெண்ட் ஃபாலோ ஆயிட்டு இருந்ததுன்னா நம்ம அதை திரும்பி INR மாத்தி வித்ரா பண்ணும்போது இதோட பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபண்டை டெபாசிட் பண்ணி முடிச்சதுனால இது நம்ம US ஸ்டாக் அக்கௌண்ட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு அப்ராக்சிமேட்டா 1 day ஆகும்னு சொல்றாங்க. ஸோ அது நெக்ஸ்ட் டே ரீச் ஆனதும் நம்ம இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ அடுத்த நாள் வந்து இந்த $127.03 வந்து நம்ம US அக்கௌண்ட்டுக்கு ரீச் ஆனதுனால இப்போ மார்க்கெட்டும் ஓப்பனாக இருக்கிறதுனால நம்ம இங்கே இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஷேரை பை பண்ணுற டெமோவை காட்டுறதுக்காக நம்ம கிட்ட இருக்க ஒரு $127ல் $50 வந்து ஒரு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதை நான் AMDன்ற இந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். ஆக்டிவாக கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் லேப்டாப்ஸை யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த கம்பெனி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க வந்து நம்ம கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப்ஸில் வர மைக்ரோ ப்ராசஸர்ஸ் அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஃபண்டமெண்டல் ரீசன் ஏன் இந்த ஷேரை வாங்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா ரீசெண்டாக இவங்களோட காம்படிட்டர் இன்டெலை விட இவங்க அதிகமாக இனோவேட் பண்ணி லோ காஸ்ட்டுக்கு நல்ல கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ வர லேட்டஸ்ட் லேப்டாப்ஸ் அண்ட் டெஸ்க்டாப்ஸில் வந்து மார்க்கெட்டில் இவங்களோட AMD Ryzen ப்ராசஸஸ் தான் அதிகமாக சேல் ஆகிற மாதிரி ஒரு கஸ்டமராக எனக்கே தெரியுது. ஸோ அது ஒரு ஃபண்டமெண்டல் ரீசனாக இருந்தாலும் டெக்னிக்கலாக கூட இப்போது இந்த கம்பெனியோட சார்ட் வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி வெளியே வர மாதிரி இருக்கிறதுனால இந்த நேரத்தில் இதில் ஒரு சின்ன பொசிஷனை எடுக்கிறோம். ஸோ நம்ம இங்கே $50 என்டர் பண்ணி பிளேஸ் ட்ரேட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே எவ்வளோ ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸ் நமக்கு கிடைக்கும்னு கீழே காட்டிடுது பாருங்க. ஸோ இங்கே நம்ம பிளேஸ் ட்ரேட் பட்டனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னு நமக்கு இங்கே காட்டுது. அடுத்ததாக பேலன்ஸ் இருக்க $77 நம்ம NASDAQ இண்டெக்ஸ்லையும் S&P 500 இண்டெக்ஸ்லையும் ETFs மூலமாக இன்வெஸ்ட் பண்ணிவிடுவோம். ஸோ கொஞ்சம் எங்கள் ETFs எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தப்போ இன்வெஸ்ட்கோவோட QQQ NASDAQ இண்டெக்ஸ் ETFையும் QQQMன்னு அவங்களோட புது NASDAQ இண்டெக்ஸ் ETFையும் ஃபைன் பண்ண முடிஞ்சது. QQQவோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஹையாக இருந்தாலும் அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.2% இருந்தது. ஆனால் இவங்களே இன்னொரு சீரீஸை ஸ்டார்ட் பண்ணி QQQMன்னு ஒரு NASDAQ ETF ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் இது இப்போ தான் 2020 ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால இந்த ETF நான் செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறேன். இந்த புது ETFல இப்போ ஒரு $40 இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே $40 என்டர் பண்ணிட்டு பிளேஸ் ட்ரேட் பட்டனை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ நம்ம NASDAQ ETFல இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்.
அடுத்து S&P 500ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இண்டெக்ஸ் ஃபண்டே கண்டுபிடிச்ச வேன்கார்ட் குரூப்போட VOO இண்டெக்ஸ் ஃபண்டில் நம்ம பேலன்ஸ் இருக்க $37 போட்டு ப்ளே ஸ்டேட் பட்டனை கிளிக் பண்ணி அதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்படி தான் 10,000 சின்ன அமௌண்ட்டை யூஸ் பண்ணி கூட நம்ம US மார்க்கெட்லேயும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆப்பிள், அமேசான், கூகுள், மைக்ரோசாஃப்ட், டெஸ்லான்னு இந்த மாதிரி இந்த உலகத்தோட பெரிய பெரிய பிராண்ட்ஸில் நீங்களும் ஒரு ஷேர் ஹோல்டராக மாற முடியும். இந்த ப்ராக்டிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி US ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்லேருந்து I&D மணி ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டைம் சைன் அப் பண்ணி யூஸ் பண்ணும்போது US ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்கள் அக்கௌண்ட்டை ஃபண்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு $750 மதிப்புள்ள ஆப்பிள் ஸ்டாக்ஸும் ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ நீங்கள் உங்கள் US ஸ்டாக் அக்கௌண்ட்டில் $5,000 டெபாசிட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஃப்ரீ ஸ்டாக்ஸ் மூலமாகவே 15% ரிட்டர்ன் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இதை மிஸ் பண்ணாமல் இருக்க இப்போ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்லேருந்து டவுன்லோட் பண்ணி I&D மணி ஆப் மூலமாக உங்கள் US ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். US ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோஸை இங்கே கிளிக் பண்ணி பாருங்கள். எங்களை இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்லேருந்து ஃபாலோ பண்ணுங்கள். கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.